ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று உருண்டை குழம்பு வச்சேன் இல்லையா, அது எப்படி வச்சேன் அப்படிங்கிறது தாங்க சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஒரு 100 வாங்கி அதை ஊற போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் 50 துவரம்பருப்பு, அது கூட ஒரு 6 வத்தல், உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் போட்டு ஆட்டிடுங்க. தண்ணி ஊற்றாமல் ஆட்டணுங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு எனக்கு, நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஆட்டுங்க. பருப்பு வாயுங்கிறனால அது கூட ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சரியா? இதை ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் 2 பல்லாரி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், உப்பு போட்டு நல்லா வதக்கி வர்ற மாதிரி போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு உருண்டை அப்படியே குழம்புல போட்டால் கலண்டுரும். அதனால் நான் இட்லி சட்டியில் தாங்க எப்போவுமே அவிச்சு வைப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்திங்களா, இட்லி சட்டியில் உருண்டையாக உருட்டி வைக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். பட் நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் எனக்கு இப்படி தாங்க வரும். குழம்புக்கு ரெடி பண்ணால் ஒரு சைடு பேன் வச்சுட்டு அது கூட 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி வெந்தயம், ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது வெந்தக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறேங்க. உப்பு போட்டு வேகவும், அது கூட எப்போவுமே புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றுவாங்க. நீங்களும் அதே மாதிரி அரைச்சி ஊற்றுங்கங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி கிண்டி விட்டுட்டே இருங்கங்க. அது நல்லா வதங்கி பபுள்ஸ் வருங்க. அந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, வீட்டில் அரைச்ச மல்லித்தூளுங்க போட்டு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா இது பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளித்தண்ணி அதையும் ஊற்றி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சு கொதிக்க விடுங்க. அந்த சைடில் உருண்டை வெந்துருச்சுங்க. குழம்பு கொதிச்சக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டு நல்ல ஒரு 2 கொதி வரவும், இப்போ பார்த்திங்களா கொதி வரலை, இனிமேல் கொதி வரவும் அப்படியே இறக்கிடுங்க. வாங்க சாப்பிடலாம்.